ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா வீடியோவுமே வந்து லேர்னிங்காக தான் அப்லோட் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது, இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் பிகினராக இருந்தால் எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது, அது தமிழில் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ரெசிஸ்டர் capacitor அந்த வீடியோலாம் வந்து வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஜிமெயில் ஐடி வேணும். அதுக்கு கூகுள் போய்ட்டு மேலே உள்ள பட்டன் கிளிக் பண்ணி ஆட் அனதர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூகுள்னு இருக்கும், அந்த கூகுளுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட இன்ஃபோ வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து அது உள்ள அலோவ் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து கிரியேட் அக்கௌண்ட், அதில் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அது வந்து உங்கள் பர்பஸ்க்காக டு மேனேஜ் மை பிஸ்னஸ்ன்னு பார்த்துக்கோங்க. அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் நேம் செகண்ட் லாஸ்ட் நேம் கேட்கும்போது உங்கள் பேரையும் கிரியேட் பண்ணலாம், இல்லை உங்கள் சேனல் பேர், நம்ம சேனல் பேர் வந்து கிரியேட்டிவ் ஆர்ட்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், இல்லை உங்கள் பேர் என்ன பேரோ அந்த பேர் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலா, அதெல்லாம் வந்து அதில் அப்லோட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்லோட் பண்ணதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கீழே வந்து நெக்ஸ்ட்டான் இருக்கும், அந்த நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அக்கௌண்ட் வேணும்னு கேட்கும். அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட்லாம் பண்ணிட்டதுக்கடுத்து இந்த மாதிரி வரிசையாக வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வரும். அதில் எஸ்ஐஎம் அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கிறது வந்து கடைசியாக வந்து ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ்னு வரும். அதுலேயே வந்து எஸ்ஐஎம் அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். ஆனால் வந்து திருப்பி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து கூகுளில் பாருங்கள், திருப்பி வெரிஃபை ஆகிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆட் அனதர் அக்கௌண்ட் திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி கேட்கும். ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் கொடுக்க வேணாம் பாருங்கள், திருப்பி நம்மளுக்கு கேட்குது. ஆனால் அதெல்லாம் கொடுக்காம நீங்கள் வந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து இப்போ யூடியூப் வந்துடலாம். யூடியூப் வந்ததுக்கடுத்து பாருங்க, யூடியூப் வந்துட்டு மேலே அதே மாதிரி ஒரு லோகோ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, உங்கள் அக்கௌண்ட்டோட லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி அது வந்து ஒரு சேனல் மேனேஜர் கூகுளில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சேனல் கிரியேட் பண்ணுங்க, கிரியேட்டிவ் ஆர்ட், அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கடுத்து அந்த திருப்பி அதே லோகோக்குள்ளே போயிட்டு அந்த சேனலோட லோகோக்குள்ளே போயிட்டு யோர் சேனல் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சேனலோட பேர் நீங்கள் எல்லாம் உங்கள் பேர் கொடுத்தீங்க. இப்போ சேனலோட பேர் கொடுக்கணும், இப்போ இதில் கூட மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து கிரியேட் சேனல் கொடுத்துருங்க. கிரியேட் சேனல் கொடுத்ததுக்கடுத்து உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்க, வீடியோ பிளேலிஸ்ட் சேனல் எல்லாமே இருக்கும். இது டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதிலே நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்து சேனல் கிரியேட் பண்ணால் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த இதிலே வந்துடும். இதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து எப்படி இதுக்கடுத்து வந்து அது என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாமே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு கஸ்டமைசேஷன், அந்த லோகோ வைக்கிறது, அதெல்லாம் எப்படிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து அதுக்கடுத்து வேறு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.